சென்னை பெருமழையின் போது எண்ணெய் கசிவு ஏற்பட்ட எண்ணூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடைமைகளையும் இழந்ததால் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழரசி அளித்த தகவல்களை பார்க்கலாம். நம்ம எண்ணூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் இருக்கோம். இங்க அந்த எண்ணெய் கலந்த நீரால அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில ஒண்ணு. இங்க நம்ம பார்க்கலாம், 18 நாட்கள் ஆச்சு இந்த பகுதியில வந்துட்டு போய் ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு இந்த இடத்துல எண்ணெய் கலந்த நீர் வந்து இந்த பகுதியில தேங்கி இங்க இருக்கக்கூடிய பகுதி குடியிருப்புகள் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அவங்க வச்சிருந்த உடைமைகள், அதாவது துணி, பாத்திரங்கள், அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் என அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்புன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதாரண அன்றாட கூலிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மக்களா இருக்காங்க. இவங்களுடைய உடைமைகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து சில மக்கள் கால்நடைகளை வளர்க்குறாங்க. அந்த கால்நடைகளும் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில பல்வேறு பிரச்சனைகளை, உடல்நல பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றாங்க. 18 நாட்கள் ஆகியும் கூட இன்னும் ஒரு இயல்பு நிலை திரும்பாத ஒரு சூழல் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அக்கா, உங்க வீட்டுல அன்னைக்கு தண்ணி வந்து நின்னப்போ என்னென்ன பொருள் எல்லாம் போச்சு? இப்போ எல்லாம் சரியாயிடுச்சா? இன்னும் எப்படி என்னென்ன சந்திச்சுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன சொல்ல, எங்களுக்கு சொல்றதுக்கே இல்லை. எங்களோட வாழ்வாதாரமே வீட்டுல இருந்த பொருள் எல்லாமே போயிடுச்சு. எப்பவுமே தண்ணி வர்றது எங்களுக்கு இதுதான். ஆனா இந்த வாட்டி வந்து ஆயிலோட சேர்ந்து வந்தனால வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே இதுவாயிடுச்சு. சில பேருக்கு மூச்சு திணறலாம் இருக்குது, கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. இதுதான் இங்க பிரச்சனையே. அதான் அந்த ஸ்மெல்லால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட பிடிக்க மாட்டேது, ஒரே வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, பயங்கரமா ஃபீவர் வருது, நிறைய கொசு நாத்தம். அந்த நாத்தம் எவ்வளவு நாள், 10 நாள் கிட்ட ஆகுது, அந்த நாத்தமே போல. வீட்டுல எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா வராங்க, எங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்க. வந்துட்டு எவ்வளவு தூரம் ஆயில் வந்தது, நீங்க சேதமான பொருளை காட்டுங்க, வீடை நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நாங்க எப்படி அதை பாக்குறதுன்னு சொல்றாங்க. 10 நாள் கிட்ட ஆகுது, வீடை சுத்தம் பண்ணாம நாங்க எப்படி உள்ள இருக்க முடியும்? 18 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில ஒரு நெடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம இங்க வந்து ஒரு 2-3 மணி நேரம் இந்த பகுதியில் இருக்கும். நமக்கே இங்க வந்து இருக்கிறதுனால ஒரு தலைவலி இருக்கிறது உணர முடியுது, கண் எரிச்சல் ஏற்படுது, அதே போல சுவாசிக்கிறதுலயே சிரமம் இருக்கிறத நம்ம தொடர்ந்து உணர முடியுது. எனவே இந்த பகுதியில அங்காங்கே மருத்துவ முகாம்கள் நடத்துவது மட்டுமின்றி நேரடியா ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய உடல்நல பாதிப்புகளை தனிப்பட்ட முறையில பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது பொதுமக்கள் மத்தியில இருக்கு. அதே போல இழப்பீடும் இன்னும் சரியா கணக்கிட்டு பொதுமக்களுக்கு போதிய இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கறதும் இந்த முக்கிய தேவையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.